ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் தான். இது ஒரு ட்ராவல் விலாக் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு 2 days ட்ரிப் மாதிரி தாங்க. போயிட்டு வந்ததுலேருந்தே செம்ம டயர்டு, ஃபீவர், கோல்டுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 2 நாள் விழுந்தாச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அன்றைக்கி கரெக்டாக சண்டே நினைக்கிறேன். சண்டே அன்னைக்கு சென்னையிலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. அவங்க வந்து வால்பாறை அங்கெல்லாம் போயிட்டு காலையில் கரெக்டாக வந்தாங்க. மத்தியானம் அவங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற பிளான் தான். ஸோ அதனால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், அதாவது நான் மட்டும்தான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டிலேருந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, அதனால் ஸ்கூல் லீவ்லாம் போட முடியாது, ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நான் பேக் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் கிரிஜா. இவங்க வந்து எப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் 2 பேரும் பேசி பழகினது அந்த சேனலில். அப்போ இருந்தே எனக்கு கிரிஜாவை தெரியும். கிரிஜாவோட சேனல் நேம் வந்து அன்புமகள் அப்படிங்கிற சேனல் தான். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் இங்கே ஒரு ட்ரிப் மாதிரி வந்தாங்க. கிரிஜா வந்து வெளியில் போயிருந்தா அப்படி, அதனால் என்னோடய லன்ச் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்ததும் நீ எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணணுன்ட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதை தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி நாங்கள் அன்றைக்கி நைட்டு கிளம்புறதா தான் இருந்தது பிளான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நைட்டு வேண்டாம், அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் மார்னிங்க்கு மேலே கிளம்பிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவும் அங்கே பெர்மிஷன் கேட்டு ஒரு நாள் லீவு வாங்கிட்டாங்க. சரி மார்னிங்கே கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா, அதாவது டே டைமில் போகும்போது நல்லா பேசி சிரிச்சிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ராவலு. ஆனால் எனக்கு அங்கேருந்து பொள்ளாச்சிலேருந்து கிளம்பும்போது என்னமோ மனசே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பசங்களை விட்டுட்டு கிளம்புறதுக்கு என்னமோ ஒரு மாதிரியாகவே இருந்தது. ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டே இருந்தேன். அது கிரிஜா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்படி உனக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லையா அப்படின்ட்டு. இது வந்து சென்னை ட்ரிப் தாங்க. கிரிஜாவும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட எதேச்சியாக தான் பொள்ளாச்சி வந்திருந்தேன். அப்படி ஸோ கேட்கும்போது நானும் சென்னை போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லுங்காட்டி நீ எங்கள் கூட வந்துரு அப்படிங்கவும் நான் அவங்க கூட கிளம்பிட்டேன். மார்னிங் வந்து ஒரு 11 o'clock எடுத்தோம் அங்கேருந்து. இடையில வந்து ஒரு இடத்துல மட்டும், அதாவது லஞ்சுக்கு நிப்பாட்டினோம் சாப்பிட்றதுக்காக. இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம். ஃபுட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது நல்லா இருக்குமா, இல்லை இதை விட இன்னொன்று நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நைட்டு வரைக்கும் சுத்தமாக பசி இல்லை, அந்தளவுக்கு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் டைம் போனதே தெரியல. அங்கே நான் சென்னை போய் ரீச் ஆகிறதுக்கு நைட்டு ஒரு 9:30 ஆயிடுச்சு. அங்கே வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் தான் போய் ஸ்டே பண்ணியிருக்கிற மாதிரி. இது வந்து ஒரு ஒர்க் ரிலேட்டடான ட்ரிப் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு ஷாப் ப்ரொமோ எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக போயிருந்தேன். சத்யா வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா டீ, நல்ல ஒரு பெரிய டம்ளரில் டீ. அது குடித்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அப்புறம் தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே எடுத்தது தான். போன அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் வந்து எல்லா வேலையிலையும் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் டே கேஷுவலாக வீட்டில் இருந்தப்போ எடுத்த விலாக் தான் இது. அங்கே போனதுமே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எல்லா வேலையிலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியில் போக வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சிட்டோம். அப்படியே அந்த நாள் ஈவினிங் வந்து மால் போனது, அபியக்காவை மீட் பண்ணது, ஸோ எல்லாமே இந்த விலாகில் இருக்குது. ஆக்சுவலாக நான் சென்னை வந்தப்போவே அபியக்காவும் சென்னை வந்திருந்தாங்க. அதனால் எப்போக்கா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் முன்னாடி கேட்டிருந்தேன், அவங்களும் கேட்டிருந்தாங்க. அதனால் 2 பேரும் மீட் பண்ணலாம், முடிஞ்சால் டைம் இருந்தால் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருந்தோம். ஸோ அதனால் அது பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வீட்டில் இருந்தப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் இது. நாங்கள் அன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு லஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு சுகன்யாவும் சுகன்யாவோட பாப்பாவும் வரதா இருந்தது. அதனால் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு மீன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் லிஷியஸ் ஆப்லேருந்து. லாஸ்ட் டைம் நான் சென்னை வந்தப்பே ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணணும், சீ ஃபுட் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், அது மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அந்த மீன் குழம்பு வைக்கிறதுனால எங்கேருந்து தான் அந்த ஒரு உற்சாகம் வரும்னே தெரியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்பேன். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் சத்யா பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படி சரி ஓகே நம்மளே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரிஷீஸோட பேக்கிங் பாருங்கள், உள்ளே வந்து பர்ஃபெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தெரியுது. சரி ஓகே, இதெல்லாம் அன்பேக் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி தான் இருக்குது, வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் வந்து குழம்புக்கு பம்ப்ரெட் ஃப்ரெஷ், அதுக்கப்புறம் கிங்ஃபிஷ்ஷும் வஞ்சிரமும் கொஞ்சம் ஃப்ரைக்கு வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே. ஏன்னா இந்த லிஷிஸ் நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க வந்து இப்போது சின்ன சின்ன போட்டில் கடலுக்குள்ளே போயிட்டு அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் பிடிச்சி நமக்கு வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஃப்ரோசன் ஃபிஷ் கிடையாது, இது பார்த்திங்கனாலே தெரியும். அதோட இப்போது ஃபிஷ் பேன் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து
மீன் கிடைக்காது தெரியுமா, அந்த டைமில் கூட இவங்க நிறைய வேறு கோஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதாவது அக்ராஸ் த கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷெலாம் சோர்ஸ் பண்ணி இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் கூட இவங்க அவைலபிள் தான், இவங்க ஆப்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு அது கிரேவி வச்சுக்கலாம். எப்படி கிரேவி வேணும்? நான் உன்னோட ஸ்டைல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி. நீ அங்க பொள்ளாச்சியில சாப்பிட்டீல்ல, அது மாதிரி நான் ஊருக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தேன், அதே போடுவேன். அரைச்சு தானே வைப்பேன், வறுத்து அரைச்சு அதே இதுல வை. சரி ஓகே. ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் இருக்கு. என் கிச்சன்ல சமைக்காம ஃப்ரெண்டோட கிச்சன் வந்து குக் பண்றது. இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு திங்ஸ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல. தேங்காய் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் அதெல்லாம் தனியாக வதக்கணும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மீன் குழம்பு, வறுத்து அரைச்சி வைக்கிறது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் தேங்காய் வதக்குறேன். நீங்க தேங்காய் வறுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெங்காயம் வதக்கிட்டு லாஸ்டா தேங்காயை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே அரைச்சிக்கலாம் மசாலாவோட. இது ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவரா சூப்பராக இருக்கும். தேங்காய் கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது 3 போட்டு வறுக்கணும். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அப்படின்னா மிளகாத்தூள் 4 டீஸ்பூன் போடணும். நான் வந்து கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் 2 டீஸ்பூன். இது கமகமன்னு ஒரு வாசனை வரும். அந்த டைமில் அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியதான். அதே கடாயில் திருப்பி வெங்காயம் வதக்கணும். இதே சேம் ரெசிபி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே தனியாக ஷார்ட்ஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸாக கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அது ஷார்ட்ஸும் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ரெசிபி நான் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வ்ளாக்னால் கொஞ்சம் தேட வேண்டியிருக்கும் ரெசிபிக்கு. ஸோ ஷார்ட்ஸாக போட்டேன் அப்படின்னா செப்பரேட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் இந்த ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். தேங்காய் வறுக்கும்போது கருகிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ஒரு வாசனை வந்ததுமே இறக்கி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயிலே சின்ன வெங்காயம், அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிடணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குறப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா லைட்டாக மசிஞ்ச மாதிரி ஆயிரும். இதுலேயும் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதுவும் ஆற விட்டு மொத்தமாக அந்த தேங்காய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இந்த டைமுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதுலேயும் அப்படி தான் நார்மல் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின பூண்டு, நல்லா பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம குழம்புக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுருப்போம்ல, அதுலேருந்து கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் லெமன் ஜூஸ் வேணாலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா சுகன்யா சொன்னேன் இல்லையா ஒரு ஃப்ரெண்டு, அவங்களோட பாப்பா வந்து சின்ன பாப்பா, அதனால் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலாக இது பார்க்கத்தான் அப்படி இருக்குது, ஆனால் காரமே சுத்தமாக இல்லை. உங்களுக்கு இந்த மிளகோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மிளகுத்தூளும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபிஷ் ஃப்ரைக்கு அதை பெரட்டி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுங்களாட்டி நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறமா மொத்தமாக ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். இதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு தண்ணி வேணுன்ற அளவுக்கு சேர்த்துட்டு புளி தண்ணி எல்லாம் சேர்த்து உப்பு போட்டு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதே அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொதிக்கி விட்டுறணும். கொதிச்சதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். நான் முதல்லலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மீன் போட்டு அது கூடவே மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடும்போது ஆரம்பத்துலேயே நான் வந்து மீன் போட்டு தான் அடுப்புலேயே வைப்பேன். அதுவும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லப்போனால். இதை விடவும் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து அது பக்குவமாக நம்ம இறக்கணும், மீன் இல்லைன்னா ரொம்ப உடஞ்சி போயிடும். ஸோ இந்த டைம் நான் வந்து கிரேவி கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் போடுறேன். இது வந்து இப்போ சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் அது மண்சட்டிலாம் செஞ்சிங்க அப்படின்னா ஒரு நேரம் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ பழைய மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன். இப்போ மத்தியானம் செஞ்சோம் அப்படின்னா நைட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு எல்லாம் ஓரளவுக்கு கொதிச்சு மீனும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு கொதி வரும்போது கொஞ்சம் நேரம் கொதிக்கும்போது மாங்காய் போட்டுட்டு கடைசியாக வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்து இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்பு வச்சுட்டு இருக்கும்போதே பாப்பாவுக்கு ஃப்ரை வேணும்னு கேட்டால் அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொடுத்துட்டு இருந்தா சுகன்யா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சொல்லாதீங்க.
நல்லாக்கா நல்லா இருக்கு சொல்லு, தலையாட்டு நல்லா இருக்கு சொல்லு. நல்லாக்கா அங்க அக்கா பார்த்து சொல்லிடு, நல்லா இருக்கு சொல்லு. ஓகே. எனக்கு தானியா பாப்பாவை சென்னை வந்தால் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ அவளை கொஞ்ச நேரம் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. மாலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும், நான் ரொம்ப நேரம் பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். எனக்கு அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த குழந்தைங்க அதோட அழகே தனி தான். அதை ரசிச்சுட்டே இருக்கலாம் என்ன பண்ணாலும். அதுவும் பெண் குழந்தைங்கன்னா சொல்லவே வேண்டாம். எனக்கு நிறைய பேர் முன்னாடி கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்கிறது ஃபீலிங் இல்லையா அப்படின்ட்டு. அது எப்படிங்க இல்லாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அந்த டைமில். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தால் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு அப்படின்ட்டு. பட் இப்போ தோன்றதில்ல, முதல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. நிஜமாலுமே மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. 2 பேருமே சூப்பர்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் சுகன்யா வீட்டுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தோம். அங்கேயும் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு, இந்த ரெசிபி சீக்கிரம் போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ் மீனுக்கு அதுக்கும் அந்த குழம்பு நல்லா இருந்தது. எப்போவுமே மீனை பொறுத்து தான் மீன் குழம்பு. மீன் நல்லா இருந்துச்சுன்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நடுவில் பாப்பாவும் உட்காந்து எல்லாத்தையும் அள்ளி இறச்சி சாப்பிட்டு, ஆக்சுவலாக பாப்பா உட்காந்துருக்கிறது இதில் தெரியாது, ஆனால் நடுவில் தான் உட்காந்துருந்தா. சரியான வேலையாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே பேசி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். என்னன்னே தெரியல, அப்படி ஒரு டயர்டாக இருந்தது, எந்திரிக்கவே முடியல. இதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படி நான் வந்து இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். போஸ் கொடு அத்தைக்கு, போஸ் கொடு தானியா, அத்தைக்கு போஸ் கொடு. சரி இங்க பாரு தானியா, அத்தைக்கு போஸ் கொடு, போஸ் கொடு. போதுமா தனி? தொடக்கூடாது, தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. வேற எங்க போடணும்? ஆறணும். வேற எங்க போடணும்? பாப்பா பாப்பாவோட ஓடறே எம்ல அங்க சுத்தி இங்க சுத்தி அவளுக்கு போடு, உனக்கு போடு. காலை இங்க வை, போடுவோம். கால்ல போட்டு தண்டி இருக்கா ஆல்ரெடி. போட்டுருக்கா பரவா, ஆல்ரெடி போட்டு பாரு. அத்தை போட்டுருக்கேன் பாரு. அந்த கால் பாரு. போட்டுது பாரு. எல்லாரும் போட்டுருக்காங்க. இப்போ என்ன செய்யணும் சொல்லு, அடுத்து என்ன பண்ணனும்? பாப்பா போடுங்க. பாப்பா வாயில வைக்க கூடாது, வாயில வைக்க கூடாது, வேண்டாம். சீ 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 அழுக்கு. டான்ஸ் ஆடு தைய, டான்ஸ் ஆடு, டான்ஸ். இப்போ டான்ஸ் ஆடு. எங்க போற? அம்மா வருவா, இங்க வா. ஸ்டெப் கிட்ட போக கூடாது. நீ டெடி பேர் எடுத்துட்டு வா, டெடி பேர் எடுத்துட்டு வா. வா வா, நம்ம அந்த ரூமுக்கு போலாம், அந்த ரூமுக்கு போலாம் நம்ம. அப்புறம் ஈவினிங்க்கு மேலே சுகன்யா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு. ஆஹா, மழை பெஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் கிளம்புற வரைக்கும் மழையே பெய்யலை. நாங்கள் இங்கே பொள்ளாச்சி வந்ததுக்கப்புறமா தான் சென்னையில் மழைன்னு கேள்விப்பட்டேன். நான் இருக்கும்போது மழை பெஞ்சிருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் போன டைம் நல்ல வெயில் தாங்க. இதுக்கு முதல் நாள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் வெளியில் போனோம். அப்புறம் வந்து ஒரு ஷாப் ப்ரொமோக்காக வீடியோ எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் அப்படியே அங்கே பக்கத்தில் தான் ஒரு மால் இருந்தது, அங்கேயே போனோம். நாங்கள் அந்த ஷாப்புக்கு ரீச் ஆகும்போது கரெக்டாக ஆஃப்டர்நூன் டைம் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். பசியே இல்லாதனாலே என்னமோ தெரியல, எதுவுமே ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எப்படியோ ஒரு வழியாக ஏதோ கொஞ்ச நாள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஏன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் டைம் ஆயிரும். அதனால தான் சரி சாப்பிட்டு போய்க்கலான்ட்டு வேலையை முடிச்சுட்டு கடைக்கு போனோம். இந்த கடை தாங்க ஐஸ்வர்யா கிங்டம். இது நான் ரொம்ப நாளாகவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இவங்க முன்னாடி இருந்தே கேட்டிருக்காங்க என்கிட்ட, இந்த ஷாப் வாங்க, ரிவ்யூ வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் போயிருந்தேன். அங்கே வந்து இந்த பல்லாங்குழி இருக்குது பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது விளையாடுறதுக்கு. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே அதை பார்த்துட்டு சுற்றி எல்லா திங்ஸும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். முதல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. யூனிக்கான ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் தான். இது நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுவேன், பாருங்கள். அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு வந்து இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுது. அது வந்து இன்னுமே எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த ஷாப் ரன் பண்ணுற பிரியதர்ஷினி அவங்களுடைய அம்மா வந்து நம்மளோட சேனல் பார்ப்பாங்களாமா ரெகுலராக முன்னாடி. பட் இப்போ அவங்க இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி யூடியூப் ஓப்பன் பண்ணாலே நம்ம வீடியோஸ் தான் ஓடிட்டே இருக்குமாம்மா. ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம்மா. எனக்கு அது கேட்டதுலேருந்து என்னமோ அது மைண்டில் ஓடிட்டே இருக்குது ஒரு மாதிரி. அதனால தான் மெயினாக வந்து அவங்க அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த சாரீ ஷாப் வந்து இப்போ தான் புதுசாக அவங்க இன்னும் வந்து அவங்க இதை ஓப்பனிங்கே பண்ணல. ஓப்பனிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே
வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரின்ட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் வந்து ஃபீனிக்ஸ் மால் இருந்தது, அங்கே போயிட்டோம். எங்களுக்கு முன்னாடியே சுகன்யாவும் அங்கே வந்துட்டு அப்படி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி. அதுக்கப்புறம் அபியக்காவுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டோம் வந்துருங்கக்கா அப்படின்ட்டு. அபியக்கா அன்றைக்கி ஃபுல் டே வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருக்குடா, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. வாங்கக்கா நாங்கள் ஃபீனிக்ஸ் மாலில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் அங்கேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ் தான். ஸோ வந்துட்டாங்க ஈவினிங். எனக்கு அவங்களையும் சேர்த்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கே பார்க்க முடியாமல் திருப்பி கிளம்பிடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அக்கா வந்து இப்போ திருநெல்வேலி போயிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால தான். அபிராமி அக்கா வந்து இப்போ இருந்துன்னு இல்லைங்க, ஒரு 1.5-2 வருஷமாகவே பேசிக்குவோம், அடிக்கடி ஃபோன் பேசிக்குவோம். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம்னாலும் பேசுவோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் போகும். அவ்வளோ நேரம் பேசுவோம். எப்படி வந்து ஒரு கனெக்ட் ஆச்சுன்னு தெரில. அவ்வளோ தூரம் ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். எனக்கு அப்போ இருந்தே அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, எது பேசினாலும் சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான். ஃபஸ்ட்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா, மென்டல் சப்போர்ட்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி. நான் ஏதாவது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு எமோஷனலி டவுனாக இருந்தேன்னா அக்காவுக்கு கால் பண்ணேன்னா போதும், அவ்வளோ ஒரு பாசிட்டிவான பர்சன். ஸோ இப்போ வந்து அவங்கள வந்து நாங்கள் கூப்பிட்டோம். இந்த மாதிரி வந்தாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க இந்த டைமில் அப்படிங்கிறனால தான் சத்யா வந்து ரொம்ப நேரம் கால் பண்ணி வாங்கக்கா கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால அக்காவும் வந்துட்டாங்க. ஸ்டில் வெளியில் தான் பார்க்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களோட ஃபீலிங்ஸ் நல்லாவே தெரியுது, முகத்துலேயே தெரிஞ்சிருது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து சரி வந்தாங்கன்னா ரிலாக்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். வந்ததும் கொஞ்சம் நேரம் டீ சாப்பிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்து கடைகளுக்குள்ளே பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் குரூப்பில் அன்றைக்கி ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக, கௌதமி அக்கா எங்கன்ட்டு. அவங்களுக்கு அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வர முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதனால் அவங்க வரல. ஆனால் கால் பண்ணி என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ உடம்பு சரியில்லாதனால தான் கௌதமினால் வர முடியல. நான் சென்னை போகும்போதே கிளம்பி வரும்போது மித்து வந்து ஒரு ஆர்டர் போட்டு தான் அனுப்பிச்சான். எனக்கு வந்து இந்த ஃபிஷ் டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் அவனை நான் விட்டுட்டு கிளம்புறேன் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு லஞ்சம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால சரின்ட்டு அந்த ஹேம்லீஸில் ஃபிஷ் டாய் ஒன்று வாங்கிட்டு தென் அங்கேயே நாங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான், அங்கே இந்த மால்லையே அங்கேயே வந்து நைட் டின்னரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு நிஜமாவே டைம் போனதே தெரியல. எங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி டைம் பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு. போனோமா கொஞ்ச நேரம் தான் பேசணும், அதுக்கப்புறம் ஒரு கடைக்குள்ளே ஏறி இறங்கணும், அவ்வளோதான். அன்றைக்கி நைட்டு அக்காவையும் நாங்கள் வாங்கக்கா நம்ம ஒன்றா ஸ்டே பண்ணிக்கலாம், சத்யா வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். பட் நைட் ரொம்ப லேட் ஆகிட்டனால அவங்க வந்து ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு வர முடியாதுடா கஷ்டம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் போனோம்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான். சரிங்க, இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக மெமரபுளாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலியோடு தான் எப்போவுமே எங்கேயுமே போவோம் வருவோம். இது வந்து ஒரு தனியாக இந்த மாதிரி ட்ரிப் கிளம்பி போனது கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 2 நாள் கடகடன்னு ஓடிடுச்சு. அப்புறம் நைட்டு வந்து என்னை ட்ராவல்ஸில் அனுப்பிச்சி விட்டாங்க சத்யா, அப்புறம் சத்யா ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேருமே ஃபேமிலியோடு வந்து என்னை பஸ்ஸில் ட்ராப் பண்ணாங்க. ட்ராவல்ஸில் ரொம்ப வருஷம் கழித்து போகிறேங்க. நான் எப்போவுமே முன்னாடிலாம் சின்ன வயசில் பஸ்ஸில் போவோம், அப்புறம் ட்ரெயின் தான் அதிகமாக நாங்கள் ட்ராவல் பண்ணதாக இருக்கோம். இப்போ ரீசன்ட் டேஸில் ட்ராவல்ஸில் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஏறினேன். எப்படி இருக்குமோன்னு தான் நினச்சேன். பட் எனக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ராவல் பிடிச்சிருந்தது நிஜமாலுமே. சில பேருக்கு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் ஒரு சிக்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கும் உண்டு. அந்த ஒரு பயத்தினால தான் போகாமலே இருந்தேன். தனியாக போகும்போதெல்லாம் யோசிப்பேன் ட்ரெயினில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயின்னா ஒன்றுமே பண்ணாது, நல்லாயிருக்கும். ஆனால் லாஸ்ட் டைம் ட்ரெயினில் போனப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் ட்ரெயின்னாலே ஒரு பேடியாக இருக்குது. ஏன்னா என் ஃபோன் காணாமல் போச்சுங்க. என்னோடய ஃபோன் வந்து காணாமல் போச்சுன்னு சொல்கிறத விட அது திருடு போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு அந்த ட்ரெயின் கொஞ்சம் நாளைக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. எப்படியோ வந்து ட்ராவல்ஸில் நைட்டு ஒரு 9:30க்கு பஸ் எடுத்தாங்க. இங்கே மார்னிங் பார்த்திங்கன்னா 8 o'clock கரெக்டாக பொள்ளாச்சி ரீச் ஆயிடுச்சு. காலையில் பொள்ளாச்சி வந்தது அப்படி ஒரு சந்தோஷம், அப்பாடி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நம்ம ஊருக்கு வந்தாச்சு அப்படின்ட்டு. சரிங்க, இந்த ட்ரிப் vlog இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.